அதற்கு முன்பாக நம்ம SAP வியூஸ் யூடியூப் சேனல் வியூவர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். நம்ம SAP வியூஸ் யூடியூப் சேனல் கூடிய விரைவில் 10K சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ண போகிறோம் உங்களுடைய பேராதரவுடன். இந்த நேரத்தில் நம்ம நியூ வியூவர்ஸ், அதே போல் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறோம், இல்லைன்னா இது வரைக்கும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்குறேன் சார் அப்படின்றவங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீட் 2024க்கு கவுன்சிலிங் என்டையர் ப்ராசஸ் முடிஞ்சு நீங்கள் காலேஜில் அட்மிஷனை போட்டுட்டு அப்புறம் உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்ற நாள் வரைக்கும் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறது எனக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே போல் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுற அந்த லைக் பட்டன் அப்படிங்கிறது இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். அது மட்டும் பத்தாது, இந்த வீடியோஸை நீட் ஆஸ்பிரன்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக செய்வீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது ஓபிசி சான்றிதழ்களுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிப்பது எப்படி அப்படிங்கிற அந்த தகவல் சிற்றேடு குறிப்பேடை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க பின்தங்கியவர்கள், மிகவும் பின்தங்கிய பிரிவினை சார்ந்தவர்களுக்கு மத்திய அரசின் கீழ் வேலைவாய்ப்பு மற்றும் கல்வி வாய்ப்பு, இப்போ நம்ம எஜுகேஷன் பர்பஸுக்காக தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்போ பேக்வேர்டு கிளாஸஸ் அண்ட் மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸஸ் ஓபிசி சர்டிஃபிகேட்டுக்காக அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஓபிசி சான்றிதழ்களை யாரெல்லாம் பெறலாம்? ஓபிசி சான்றிதழ் பெற விரும்புபவர்கள் SC/ST பிரிவினராக இருக்கக்கூடாது. BC, MBC, DNC பிரிவின் கீழ் வருபவர்கள் ஓபிசி சான்றிதழை அப்ளை செய்து பெற முடியும். எப்படி அப்ளை பண்ணுவது? இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னா, ஆதார் கார்டு வேணும், அதே போல் வருமான சான்றிதழ் வேணும். சார் நான் ஒரு ப்ரௌசிங் சென்டர்லேயோ இல்லைன்னா சேவை மையத்திலேயோ போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னாலும் அவங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் எல்லாம் வேணும். ஒன்று ஆதார் கார்டு வேணும், ரெண்டாவது ஆல்ரெடி நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற இன்கம் சர்டிஃபிகேட், ஓகேங்களா, உங்கள் பேரண்ட் அதாவது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸினுடைய இன்கம் சர்டிஃபிகேட் வேணும், அப்புறம் உங்களுடைய புகைப்படம் வேணும், அதுக்கப்புறம் உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கு, ரேஷன் கார்டு, அப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, வகுப்பு சான்றிதழ், அப்புறம் பேன் கார்டோ இல்லை பேன் நம்பரோ, அதுக்கப்புறம் உங்களுக்கான செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம். இதெல்லாம் நான் கொடுத்துருக்கிற இந்த ஜெராக்ஸ் எல்லாம் என்னுடையது தான் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுக்குறீங்க. இதெல்லாம் கொடுத்தாச்சு அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணுறது? ஸ்டெப் 1 ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, https://www.tnesevai.tn.gov.in citizen portal login.aspx என்ற இணையதளத்தில் ஓப்பன் செய்து கொள்ளவும். அதை அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு ஓப்பன் பண்ணிக்கணும். அப்புறம் அதன் முகப்பு பகுதியில் பயனாளர் உள்நுழைவு, சிட்டிசன் லாகின், அதை கொடுத்து அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே செல்லவும். உள்ளே நுழைந்த பின் லாகின் செய்ய வேண்டும். ஒருவேளை நம்ம ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்துட்டு உள்ளே லாகின் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இதுதான் ஃபஸ்ட் டைம் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், யூசர் ஐடி பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு செஞ்சுக்கணும். ஓகேங்களா? புதிதாக ரெஜிஸ்டர் செய்ய வேண்டுமெனில் நியூ யூசர் ஐடி என்பதை, நியூ யூசர் என்பதை கிளிக் செய்து உங்களை பற்றிய சுய விவரங்களை, யூசர் நேம், பாஸ்வேர்டு ஆகியவற்றை உள்ளீடு செய்யவும். அதன் பின்பு லாகின் பகுதிக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் செய்யும் போது கொடுத்த, ஏற்கனவே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு உங்களுடைய மொபைல் எண்ணை கொடுத்தோ லாகின் செய்ய வேண்டும். மொபைல் நம்பரை கொடுத்து நம்ம லாகின் பண்ணோம்னா நம்மளுக்கு OTP வரும். அதுக்காக உங்களுக்கான போர்ட்டல் ஒன்று திறக்கும். அதில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், இந்த போர்ட்டலில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதில் ரெவன்யூ 115 அதர் பேக்வேர்டு கிளாஸஸ் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். இதை நான் உங்களுக்கு அடுத்த ஸ்லைடில் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வழிமுறைகள் குறித்த பக்கம் ஒன்று திறக்கும். அதை சரியாக படித்த பின்பு அதில் கேட்கப்பட்டிருக்கும் ஆவணங்களை எடுத்து வைத்துக்கொண்டு ப்ராசஸ் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். ஓகேங்களா? இப்போ நான் சொல்ல அப்படியே நீங்கள் கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்களே கூட செஞ்சுக்கலாம்.
இல்லை நான் சேவை மையத்தில் போய் செஞ்சுக்கிறேன்னா நான் சொன்ன டாக்குமெண்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்க வந்து அதுக்கான சர்வீஸ் சார்ஜை வாங்கிட்டு அவங்களே செஞ்சு கொடுத்துருவாங்க. அடுத்ததாக உங்களுடைய கேன் நம்பர், த காமன் அக்கௌண்ட் நம்பரை ரெஜிஸ்டர் செய்ய வேண்டும். உங்களுடைய கேன் நம்பர் தெரிந்தால் ரெஜிஸ்டர் செய்யவும். ஓகேங்களா? கேன் நம்பர் தெரிஞ்சுது அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அப்படி எனக்கு கேன் நம்பர் தெரியாது அப்படின்னா அந்த பகுதியின் கீழே உள்ள உங்களுடைய ஆதார் குறித்த விவரங்கள் கேட்கப்படும். அப்போ கேன் நம்பர் எனக்கு தெரியாது சார் அப்படின்னா கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஆதார் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கும். அதெல்லாத்தையும் சரியாக கவனித்து அங்கிருந்து நம்ம உள்ளீடு கொடுத்தோம் அப்படின்னா சர்ச் என்பதை கிளிக் செய்தால் உங்களுடைய கேன் நம்பர் உங்களுக்கு கிடைத்துவிடும். ஓகேங்களா? அதனால் என்னால் வந்து என்னுடைய சிஸ்டத்திலிருந்தே நான் செஞ்சுக்கிறேன் சார் அப்படின்னா இப்போ சொல்லியிருக்கிற ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கலாம். அதை கிளிக் செய்து கீழே உங்களுடைய ஆதார் கார்டில் இணைக்கப்பட்டிருக்கும் மொபைல் எண்ணை டைப் செய்யவும். அப்போது உங்களுடைய ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர் இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மொபைல் எண்ணுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை உள்ளீடு செய்து ப்ரொசீடு கொடுத்தீங்கன்னா, ஓகேங்களா, ப்ரொசீடு கொடுத்து உள்ளே போகணும். அடுத்த பேஜில் உங்களுடைய சுய விவரங்கள் அனைத்தும் இருக்கும். தற்போதைய முகவரி, நிரந்தர முகவரி, தொடர்பு விவரங்கள் போன்ற விண்ணப்பதாரர் விவரங்களை படிவத்தில் முன்பே நிரப்பப்பட்டிருக்கும். இதெல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துருங்க. இல்லைனாலும் நீங்கள் திருத்த முடியாது. ஓகேங்களா? சரி. ஏன்னா அது ஆதாரில் உங்களுக்கு என்ன உங்களுடைய டேட்டா இருக்குதோ அதுதான் இங்கே வரும். அதுக்கு தான் அந்த கேன் நம்பர். சரி. அதன் கீழே உங்களுடைய தொழில், வகுப்பு, படிப்பு, தந்தை தாயின் சுய விவரங்கள், வேலை தொடர்பான விவரங்களை இணைக்க வேண்டும். சாதி விவரங்கள் மற்றும் தொழில் உள்ளிட்ட விண்ணப்பதாரரின் தனிப்பட்ட விவரங்களை உள்ளிடவும். விண்ணப்பதாரரின் அப்ளிகண்ட்டினுடைய அப்பா இல்லைன்னா மேரீடானவங்களாக இருந்ததுன்னா கணவருடைய விவரங்களை உள்ளீடு செய்யவும். அடுத்து கேட்கப்படும் ஆவணங்கள் ஒவ்வொன்றாக அப்லோட் செய்ய வேண்டும். இப்போது அடுத்தது டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். செல்ஃப் டிக்ளரேஷனை அப்படியே டவுன்லோட் செய்து பிரிண்ட் எடுத்து உங்களுடைய கையொப்பமிட்டு செல்ஃப் டிக்ளரேஷனை டவுன்லோட் பண்ணி அதை படிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதுலேயும் நீங்கள் வந்து சைன் பண்ணி கொடுக்கணும். மறுபடியும் சாஃப்ட் காப்பியாக அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அப்லோட் செய்யணும். அப்லோட் செய்வதற்கு ஏற்ற சைஸுகளில் ஆவணங்களை வைத்திருந்தால் எளிதாக பதிவேற்றம் செய்யலாம். இல்லைன்னா அவங்க கேட்டிருக்கிற கேபிக்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அனைத்தும் அப்லோடு செய்த பின் மேக் பேமெண்ட் என்ற பகுதியை கிளிக் செய்து உள்ளே சென்று டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அந்த பாக்ஸ் ஒன்று இருக்கும். அந்த பாக்ஸை வந்து நீங்கள் டிக் பண்ணிங்கன்னா கிளிக் செய்த பின் மேக் பேமெண்ட் என்பதை கிளிக் செய்யவும். உங்களுக்கு எந்த முறையில் பணம் செலுத்த முடியுமோ அதை கிளிக் செய்து ரூபாய் 60 செலுத்தவும். அப்போது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு எவ்வளோ பே பண்ணணும், 60 ரூபாய் செலுத்த வேண்டும். அதற்கான உங்களுக்கு ஒரு ஒப்புகை சீட்டு வரும், அதாவது அக்னாலஜ்மெண்ட். இவ்வாறு எல்லாம் பூர்த்தி செய்த பிறகு அப்லோடு செய்த பின் உங்கள் படிவம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இதெல்லாம் முடிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய மொபைல் நம்பருக்கு உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு SMS வரும். தேவையான கட்டணம் செலுத்துங்கள், ஒப்புதல் ரசீது காண்பிக்கப்படும். ரசீதை பதிவிறக்க அச்சு ரசீதில் கிளிக் செய்யவும். அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சப்மிட் பட்டனை கொடுங்க. பயன்பாடு வரைவாக சேமிக்கப்படும். நீங்கள் சேமித்த விண்ணப்ப பிரிவின் கீழ் வரைவு விண்ணப்பங்களை கண்டறிந்து ஆவணங்களை பதிவேற்றலாம். தேவைக்கேற்ற பணம் செலுத்தலாம், 60 ரூபா. ஓகேங்களா? சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்ப பிரிவின் கீழ் காணலாம். பின்னர் இந்த விண்ணப்பம் அங்கிருந்து எங்கே போகும், விஓஓட்ட போகும். வருவாய் ஆய்வாளர், துணை வட்டாட்சியர் என அடுத்தடுத்த அதிகாரிகளின் கவனத்திற்கு சென்று இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் எந்த மாதிரியான ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குது, விஓஓ டேபிளில் இருக்குதா, ஆர்ஐ டேபிளில் இருக்குதா, இல்லைன்னா டெப்டி தாசில்தார் டேபிளில் இருக்குதா அப்படிங்கிற அந்த அப்டேட் உங்களுடைய மொபைலுக்கு SMS வந்துடும். சரிபார்க்கப்பட்டு 10 நாட்களுக்குள்ளாக உங்களுக்கு OBC சான்றிதழ் கிடைக்கப்பெறும். இந்த முறையை பயன்படுத்தி உங்களுடைய வகுப்பு சான்றிதழ்களை நீங்கள் அப்ளை செய்து பெற்றுக்கொள்ளலாம் அல்லது குறிப்பிட்டுள்ள ஆவணங்களுடன் அருகிலுள்ள. ஓகேங்களா? இப்போ எனக்கு இதெல்லாம் தெரியாது சார், இல்லைன்னா நான் வந்து எங்கள் வீட்டில் டிவைஸ் எதுவும் இல்லை, கம்ப்யூட்டர் இல்லை, லேப்டாப் இல்லை அப்படின்னா நியர்பையில் இருக்கிற சேவை மையங்களுக்கு சென்றால் அங்கு அவர்கள் உதவுவார்கள்.
அவர்கள் கொடுத்த அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பை 10 நாள் கழித்து எடுத்து சென்று உங்கள் ஓபிசி சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம். ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய ஓபிசி சர்டிஃபிகேட்டை நீங்கள் டவுன்லோடு கூட பண்ணிக்கலாம், இல்லைன்னா அங்கே போய் கூட வாங்கிக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அடுத்தடுத்த வீடியோஸில் நீட் யூஜி 2024 கவுன்சிலிங்க்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எப்படி அப்லோட் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நீட் யூஜி 2024க்கு எக்ஸாம் முடிச்சுட்டு மே 5ஆம் தேதி நடந்த எக்ஸாமை முடிச்சுட்டு கவுன்சிலிங் வெயிட் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் டில் த அட்மிஷன் வரைக்கும். அது வந்து உங்களுக்கு ரவுண்ட் 1ஓ இல்லை ரவுண்டு 2ஓ எந்த ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குதோ அந்த ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் காலேஜில் போய் முதல் நாளில் சேர்கிற வரைக்குமான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம கொடுக்குறோம். இது வந்து ஒரு பெய்டு சர்வீஸ். இதை பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். அதே போல் எனக்கு வந்து அப்பப்போ டவுட் வரும் சார், 1 or 2 டவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது, அந்த டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அந்த மாதிரியான 1 or 2 டவுட்ஸையும் நம்ம வந்து த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது, இப்போ நீட் யூஜி 2025க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன் சார், 11th இப்போ தான் நான் 12th போகிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும், இல்லை சார் நான் இப்போ வந்து 2025 ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன், இல்லைன்னா ஒரு ஆன்லைன் கோச்சிங்கில் படிச்சுட்ருக்கிறேன், இல்லைன்னா ஒரு கோச்சிங் சென்டரில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன், எனக்கு எக்ஸ்ட்ராவாக டைம் இருக்குது, எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது, கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் கொஷின் பேப்பர்ஸையும் த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். வாங்கிட்டு இன்னமும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். திரும்பவும் அடுத்த வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் தென் பாய், see you, have a nice day and thanks for watching. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய், see you.